ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, கிரேவி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கடாயை காய வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டு எண்ணெயில் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் தான் வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக கருகவும் கூடாது, நல்லா கருகாமல் இந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ நல்லா வந்து அதை வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே போல் தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அந்த மசாலா, வெங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டு எல்லா மசாலாவும் எல்லாத்தையும் நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ வந்து இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். அதாவது நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் கிடையாது, நல்லது தான். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கருவேப்பிலையும் தக்காளியும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்குங்க. நல்லா பெப்பர் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா சேர்த்து இந்த தக்காளி எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 செம்பு தண்ணி. சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றினா போதும். ஏன்னா சிக்கன் சுக்காங்கிறதுக்காண்டி தண்ணி நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. நீங்கள் கிரேவி குழம்பாட்ட வச்சா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து இந்தளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து கொதி வருது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இந்த சுக்கா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். சீக்கிரமே எல்லாமே சுவையாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.